ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் செய்தி அரங்கத்திற்குள் தனியாக இருப்பதனால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் நிச்சயம் முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட சிபிஎஸ்இ +2 மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் விவகாரத்தில் 2 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் கெடு. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தயாரிப்பதற்கான சோதனை உரிமத்தை கோருகிறது சீரம் நிறுவனம். மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தை அணுகியுள்ளதாக தகவல். சென்னையில் காவல் உதவி ஆய்வாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம். ரவுடி சிடி மணி மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. காவிரி டெல்டா பாசன விவசாயத்திற்காக வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. குறுவை சாகுபடி பணிகளுக்காக நிபந்தனைகளின்றி விவசாய கடன் வழங்க டெல்டா விவசாயிகள் கோரிக்கை. தூர்வாரும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றினால் மட்டுமே கடைமடை வரை தண்ணீர் சென்றடையும் என விவசாயிகள் சங்கம் கருத்து. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. செப்டம்பர் வரை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தயாரிக்க சோதனை உரிமத்திற்கு சீரம் நிறுவனம் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் கோவிஷீல்டு, கோவாக்சின் தடுப்பு மருந்துகளுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்தை விற்பனை செய்யவும் தயாரிக்கவும் இந்திய மருத்துவ கவுன்சில் ஏற்கனவே அனுமதி வழங்கியது. இதனையடுத்து டாக்டர் ரெட்டிஸ் பார்மா நிறுவனம் இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தயாரிக்கவும் விற்கவும் மத்திய அரசிடம் அனுமதி பெற்றது. மேலும் கடந்த சில நாட்களாக இந்த தடுப்பு மருந்தை தமது நிறுவன ஊழியர்களுக்கு செலுத்தி பரிசோதனையும் செய்து வருகிறது. இந்நிலையில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தயாரிக்க சோதனை உரிமத்திற்கு சீரம் நிறுவனம் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புனேவைச் சேர்ந்த சீரம் நிறுவனம் ஏற்கனவே கோவிஷீல்டு தடுப்பூசியை உற்பத்தி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. காவிரி டெல்டா பாசன விவசாயத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 97.13 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 61.43 டிஎம்சியாகவும் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களில் சுமார் 5.21 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. குறுவை சாகுபடிக்காக வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது பயம் கலந்த மகிழ்ச்சியையே அளிப்பதாக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா காலத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிபந்தனையின்றி விவசாய கடன் வழங்கினால் மட்டுமே தங்களால் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விதைகள் கையிருப்பு என்பது தேவைப்படுது. தஞ்சை மாவட்டத்திலே கூட 1700 டன் விதை என்பது குறுகிய கால விதை ரகங்கள் என்பது தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அதே போல் இன்றைக்கி கொரோனா காலமாக இருக்குது. விவசாயிகளுக்கு கடன் என்பது உடனடியாக கொடுக்கணும். அது கூட்டுறவு வங்கிகள் மூலமாக, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக கொடுப்பதற்கான நடவடிக்கை என்பதை எடுக்கணும். தூர்வாரியும் பணிகளை 15ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. போதுமான இயந்திரங்களை பயன்படுத்தி, அதிகாரிகள் இருக்காங்க, அந்த இயந்திரங்களை போதுமான அளவுக்கு பயன்படுத்தி உரிய திட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த பணிகள் நிறைவடைவதை உரிய கண்காணிப்போடு இந்த பணிகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் கேட்டுக்கிறோம். வருவாய் இழப்பு என்பது, இந்த கொரோனா வருவாய் இழப்பு என்பது விவசாயிகளை கடுமையாக பாதிச்சிருக்கு. கையில் யார்ட்டையும் காசு இல்லை. அதனால் உடனடியாக விவசாய பணிகளை துவங்கணுன்னாக்கா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதனால் வங்கிகளில் கடன் கிடைக்கிறதுக்கு, அதாவது கிராம கூட்டுறவு வங்கியில் நேரடியாக கடன் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை இந்த அரசாங்கம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.
சென்னையில் கொரோனா தடுப்பூசி மையங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் செல்ல ஏதுவாக ரோட்டரி சங்கம், மாநகராட்சி இணைந்து பிரத்யேக வாகனங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி மாற்றுத்திறனாளிகள் தங்கள் பகுதிகளுக்கு வாகனங்கள் தேவைப்படும் போது கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டால் தடுப்பூசி மையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்பத்திரியிலே தேவையான அதிகப்படியான பெட்டுகளை உருவாக்குவது, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்களை கொடுப்பது, ஆக்சிஜன் பிளான்ட்டை நிர்மாணிப்பது, இது போன்ற பல அரிய காரியங்களிலே ரோட்டரி சங்கங்கள் ஈடுபட்டு வருகின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடுவதற்காக உதவிகரமாக எல்லா ஜோன்லேயும் இது செயல்படும். அடுத்ததாக வயது முதிர்ந்தவர்களுக்கும் அவர்கள் வர முடியாதவர்களுக்கு இந்த வேன் மூலமாக தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் பெருநகர சென்னை மாநகராட்சி செய்து வருகிறது. விஷுவலி ஹேண்டிகேப், பார்வை குறை உள்ளவர்களுக்கும் இந்த வேன் மூலமாக சென்னை மாவட்டம் முழுவதுமாக சென்று அவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான திட்டம் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்கள் எல்லோரும் முழு ஆதரவு கொடுத்து இந்த திட்டத்தை மிக நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை எரியூட்ட கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கும் கொரோனா நோயாளிகளின் உடல் அங்குள்ள மின் மயானங்களில் எரியூட்டப்படுகிறது. சடலங்களை எரிக்க ஏழ்மை, ஆதரவின்மை உள்ளிட்ட காரணங்களால் சிலரால் கட்டணம் செலுத்த முடியாத அவலநிலை காணப்பட்டது. இதனை தவிர்க்கும் வகையில் கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் சடலங்கள் தத்தநேரி மற்றும் மூலக்கரை மின் மயானங்களில் இன்று முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை கட்டணமின்றி எரியூட்டப்படும் என்றும், இதற்காக கட்டணத்தை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், மதுரை சிவகங்கை மாவட்ட செங்கல் உறுப்பினர்கள் மற்றும் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் ஆகிய அமைப்புகள் செலுத்தும் எனவும் மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மின் மயானங்களில் சடலங்களை எரியூட்ட யாரேனும் கட்டணம் கேட்டால் 8428425000 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் எனவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உதவி ஆய்வாளரை தாக்கிய ரவுடி சிடி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை, கொள்ளை உட்பட 35க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி சிடி மணியை போலீசார் வளசரவாக்கம் பகுதியில் சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்போது சிடி மணி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் கொலை முயற்சி, ஆயுத தடை சட்ட பிரிவுகளின் கீழ் சிடி மணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிடி மணியை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கரூரில் யூடியூப் பார்த்து குக்கரில் சாராயம் காய்ச்சிய தந்தை மகனை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தளர்வற்ற முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இதன் காரணமாக அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மது பிரியர்கள் மதுவை தேடி அலைந்து வரும் நிலையில் பல இடங்களில் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குப்பிச்சிபாளையம் கிராமத்தில் வசிக்கும் குணசேகரன், அவரது மகன் ஜெகதீஷ் ஆகியோர் யூடியூப் பார்த்து குக்கரில் சாராயம் காய்ச்ச முயன்றனர். இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் குக்கரில் செய்த கள்ளச்சாராயத்தை தயார் நிலையில் விற்பனைக்கு வைத்திருந்த இருவரையும் கைது செய்ததுடன் சாராயத்தை கைப்பற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவிலில் தீ விபத்து சேதங்களை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள நம்பூதிரிகளை கொண்டு பரிகார பூஜை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இருந்தும் இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்தும் இங்கே அதிகமான பக்தர்கள் வந்து போகின்ற இந்த கோயில் அப்படி பழமையான கோயில். அந்த பழமை மாறாமல் கோயிலை புனரமைக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த கோயிலினுடைய இந்த கூரையானது முழுமையாக தீப்பற்றிருக்கிறது. அதை புனரமைக்கும் பொழுது தங்கத்திலான, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் சபரிமலை ஆகட்டும் மற்ற கோயில் எல்லாமே தங்க கூரை மேயப்பட்டிருக்கிறது.
திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 20,000 கொரோனா தடுப்பூசிகள் வந்துள்ளதால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 222 மையங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக பெரும்பாலான இடங்களில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவியதால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடவில்லை. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 20,000 கொரோனா தடுப்பூசி குப்பிகள் வந்ததை அடுத்து திருத்தணி, பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தடுப்பூசி அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 18 வயதில் இருந்து 44 வயது வரையிலான நபர்களுக்கு தற்போது வரை 51,826 முதல் தவணை தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்றுக்கு ஆளாகி ஆக்ஸிஜன் கிடைக்காமல் உயிரிழந்த தனது தாயின் நினைவாக ஆஸ்திரேலிய வாழ் தமிழர் ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை இலவசமாக வழங்கி வருகிறார். மதுரை விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த 42 வயதாகும் திரு பாலமுருகன் காளிமுத்து கடந்த 18 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது தாயார் தனமணி விருதுநகரில் வசித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன் தனமணி கொரோனா தொற்றுக்கு ஆளாகி ஆக்ஸிஜன் வசதியுடன் வீட்டு கண்காணிப்பில் இருந்தபோது திடீரென ஏற்பட்ட ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு காரணமாக தனமணி உயிரிழந்தார். தாயின் பிரிவால் மனசோர்வுடன் இருந்த பாலமுருகன் தனது தாயின் நினைவாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மதுரை, தேனி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை இலவசமாக வழங்கி வருகிறார். பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மெஷின் ஆக்சிஜனை உள்ளேருந்து கம்ப்ரஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி 93லேருந்து 95% பியூரிட்டியோட பேஷண்ட்டுக்கு கொடுக்க போகுது. அதை வந்து த்ரூ ஏர் பபிள்ஸ் மூலமாக ஆக்சி மாஸ்க்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பேஷண்ட்டுக்கு மாஸ்க்கை மாறிட்டோம்னா இதுதான் அந்த கம்ப்ரஸரோட சவுண்ட். எந்த பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சூட் ஆகும். அப் டு 4 LPM வரைக்கும். மாஸ்கோட ஒரு ரீஜனை வந்து இங்கே ஹியூமிடிஃபையர் பாட்டிலோட ஒரு எட்ஜில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த டூவல் போர் நம்ம கொடுக்கறதே இப்படி தான் கொடுப்போம். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த சர்வதேச அளவில் இந்தியாவின் பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் என மத்திய வெளியுறவுத்துறை உறுதிபட தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் இணையவழி கூட்டத்தில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலங்கா, G7, G20, பிரிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு கூட்டமைப்புகளில் இந்தியா இதற்கான ஆலோசனைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஈரோட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் போலீசார் குடைபிடித்தபடி வாகன சோதனை மேற்கொண்டனர். ஊரடங்கை மீறி வெளியே வருபவரை கண்காணிக்கும் வகையில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோட்டில் கடும் வெயில் நிலவி வரும் நிலையில் பன்னீர்செல்வம் பூங்கா அருகே குடையுடன் போலீசார் தங்களது பணிகளை மேற்கொண்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு மணிகண்டன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பாலியல் வழக்கு தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை திரட்டும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திரைப்பட நடிகை சாந்தினி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் திரு மணிகண்டன் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் உள்ள அவரது வீடுகள் மற்றும் மணிகண்டனின் நெருங்கிய நண்பர்களிடம் விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் முடிவு செய்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 85 பேர் கருப்பு பூஞ்சை தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சேலம் அரசு மருத்துவமனையில் மட்டும் 67 பேர் கருப்பு பூஞ்சை தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் அரசு பொது மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை தொற்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தனி வார்டு அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி ஒரே நேரத்தில் கூடியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. போடி பங்கஜம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே 24ஆம் எண் கொண்ட ரேஷன் கடையில் தமிழக அரசு அறிவித்துள்ள 2ஆம் தவணை 2000 ரூபாய் கொரோனா நிவாரணம் மற்றும் மளிகை பொருட்கள் தொகுப்பு வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதியது.
பீகார் மாநிலம் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி பரிசோதனை தொடங்கியுள்ளது. இந்த சோதனையில் 525 குழந்தைகள் பங்கேற்க உள்ளனர். பரிசோதனை தொடங்குவதற்கு முன்னர் குழந்தைகளுக்கு RT-PCR சோதனையும் நோய் எதிர்ப்பு சக்தி சோதனையும் செய்யப்படுவதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட குழந்தைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் எனவும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சர் திரு மணிகண்டனை வரும் 9ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகை சாந்தினி அளித்த பாலியல் பலாத்கார புகாரின் பேரில் மணிகண்டன் மீது அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் வரும் 9ஆம் தேதி வரை மணிகண்டனை கைது செய்யக்கூடாது என்றும் வழக்கு குறித்து காவல்துறை பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் +2 தேர்வை ரத்து செய்து அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். நடப்பாண்டு 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் +2 தேர்வை எழுத இருந்த நிலையில் கொரோனா தாக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு ரத்து செய்யப்பட்ட போதிலும் தேர்வை எழுத விரும்பும் மாணவர்களின் கருத்துக்கள் பரிந்துரைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அரசு CBSE +2 தேர்வை ரத்து செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து ஹரியானா, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், கோவா, மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்கள் +2 தேர்வை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கத்தில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நபர் வீடுகள் தோறும் இலவச அரிசி வழங்கி வருகிறார். கூத்தப்பாக்கத்தைச் சேர்ந்த அனந்தராஜ் என்பவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். தனது பகுதி மக்கள் ஊரடங்கால் தவித்து வருவதை அறிந்து பாதிரிக்குப்பம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசியை தனது நண்பர்கள் மூலம் விநியோகம் செய்துள்ளார். இது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் பாம்பன் கடற்கரையில் மீனவர்கள் குவிந்து வருவதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அசைவ பிரியர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நாட்டு படகுகளில் முதல் நாள் மாலை மீன்பிடிக்க சென்று மறுநாள் காலை மீன்களுடன் கரை திரும்புவார்கள். இந்நிலையில் மீன்களை வாங்குவதற்காக உள் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டத்தில் இருந்து அதிகமான வியாபாரிகள் வருவதாலும் மீனவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கூட்டம் கூட்டமாக வருவதன் காரணமாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாம்பனில் வசித்து வரும் ஒருவருக்கு கருப்பு பூஞ்சை நோய் உறுதி செய்யப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகள் முறையாக மருத்துவ பரிசோதனை செய்யாமல் பாம்பன் பகுதிக்குள் மீன் வாங்க வருவதால் அவர்களிடம் இருந்து தொற்று மற்றவர்களுக்கு பரவி இருக்கலாம் என மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த பேராசிரியர் ஒருவரையே இப்பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் என ஊழியர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. பணிபுரிய ஊழியர்களுக்கு எந்த விதமான பணப்பயன்களோ பதவிகளோ அளிக்கப்படுது. 2012 ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஒரு 1500 பேர் மேலே இருப்பாங்க. யாருக்குமே இது வரைக்கும் எந்த விதமான ஓய்வுகால பணப்பயன்கள் எதுவும் அளிக்கப்படலை. கொரோனா காலத்தில் கூட இங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள் இரவு பகலாக பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு தேர்வு நிலை கூட இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தால் அளிக்கப்படலை. நேற்றைய முன்தின கூட ஆட்சி மன்ற குழு நடந்தது. எப்படியாவது இந்த பிரச்சனையை எங்களுக்கு பாதியாக முடிச்சு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்பினோம். எங்களோட கோரிக்கைகள் அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். தமிழ் திரையுலகின் பிரபல இயக்குனர் GN ரங்கராஜன் காலமானார். அவருக்கு வயது 90. கமல்ஹாசன் நடிப்பில் உருவான கடல் மீன்கள், கல்யாணராமன், எல்லாம் இன்பமயம்,
மகராசன் உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கியவர் GN ரங்கராஜன். வயதான GN ரங்கராஜன் வயது மூப்பு காரணமாக இன்று காலை சென்னையில் காலமானார். அவரது இறுதி சடங்குகள் இன்று மாலை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. GN ரங்கராஜனின் மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.